பள்ளிக்கு கண்டிப்பாக வேண்டும் என்பதை கேட்டு என்னுடைய சிறிய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். வெங்கடாஜலபதி சார் அவர்களை பள்ளியை வாழ்த்தி பேசுமாறு அழைக்கிறேன். இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர், பள்ளி மேலாண் குழு தலைவர், இப்பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர்கள், உடன் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்கள், மாணவ செல்வங்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பள்ளியுடைய முன்னேற்றம் கண்ணுக்கு முன்னாடியே தெரியுது. போன வருஷம் இந்த பள்ளிக்கூடத்தை பார்த்ததுக்கும் இந்த வருஷம் இந்த பள்ளிக்கூடத்தை பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம். போன வருஷம் இந்த ஆண்டு விழா தற்காலிக மேடையில் நடந்தது, இந்த வருஷம் ஆண்டு விழா நிரந்தர மேடையில் நடக்குது. இது முழுக்க முழுக்க ஆசிரியர்களுடைய பங்களிப்போடு நடந்திருக்கிறது பெரிய விஷயம். அதற்காக இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர், பள்ளி ஆசிரியர்கள் அனைவருக்கும் இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக ஆண்டு விழா என்கிறது மாணவர்கள் வாயிலாக பள்ளியின் சிறப்புகளை வெளிப்படுத்துவது, மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் பயிற்சி கொடுத்து அவர்களின் திறன்களை மேடையேற்றுவதன் மூலமாக பள்ளியின் பெருமையை பெற்றோருக்கு கொண்டு சேர்ப்பது தான் அந்த ஆண்டு விழா. அந்த வகையில் இந்த பள்ளிக்கூடத்துலேயும் வருஷம் வருஷம் ஆண்டு விழா சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. இல்லை, எனக்கு பெற்றோர்களுக்கு என்னுடைய ஒரு ஆலோசனை மட்டும்தான். நம்ம எல்லாருமே குழந்தைங்களை படிக்க வச்சு அரசு வேலைக்கு அனுப்பணும்னு நினைப்போம், அது குறிப்பாக ஆசிரியர் வேலைக்கு போகணும்னு நினைப்போம். ஆனால் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது மட்டும் தனியார் பள்ளியில் படிக்க வைக்கிறோம். இப்போ உங்களுக்கு அரசு பள்ளியில் வேலை கிடைக்கணும்னா உங்கள் குழந்தைங்களை அரசு பள்ளியில் சேருங்க, உங்களுக்கு தனியார் பள்ளியில் வேலை கிடைக்கணும்னா குழந்தைங்களை தனியார் பள்ளியில் சேருங்க. அதனால் உங்கள் குழந்தைகள் அரசு வேலைக்கு போகிறதுன்னு எல்லாரும் விரும்புவோம். அதனால் அரசு பள்ளியில் உங்கள் குழந்தைகளை சேர்க்குமாறு வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்தி பேசிய வெங்கடாஜலபதி சார் அவர்களுக்கு நன்றி. அடுத்து கோபிநாதன் சார். இன்றைய தினம் இங்கு நடைபெறும் பள்ளி ஆண்டு விழாவுக்கு தலைமை ஆசிரியர் அவர்களையும், ஒன்றிய ஆசிரியர் பெருமக்களையும், இருபால் ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும், மாணவ மக்களையும், பெற்றோர்களுக்கும் முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம தலைமை ஆசிரியரோட நான் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சிஆர்சி சென்டரில், வேடசுந்தர் சிஆர்சி சென்டரில் ஒர்க் பண்ணேன். இப்போ அவங்க கொல்லனூரில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. கொல்லனூரில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பிள்ளைங்களுக்கு கீழே இருந்துச்சு. நல்லா ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு தலைமை ஆசிரியருக்கு பள்ளிக்கூடம் சரியாக அமையல. இப்போ புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு நல்ல பெரிய ஸ்கூலில் வேலை பார்க்கணும் செய்யணும் அப்படின்ட்டு. அவங்களோட நேரங்களமும் தெரியல, எரியோடு பள்ளிக்கு ஒரு நல்ல நேரம் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து அவங்க தலைமை ஆசிரியர் பணியேற்று கிட்டத்தட்ட 4-5 ஆண்டுகள், 3 வருஷம், 13 வருஷங்கள் இங்கே இருக்குங்க. அதுக்கு முன்னாடியும் பள்ளிக்கூடம் நல்லா தான் இருந்துச்சு. இந்த பள்ளிக்கூடம் இருந்தாலும் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே இப்போ பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர் எல்லாமே மாறி இருக்கு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கூல்லையுமே ஆண்டு விழா வைக்க தான் சொல்கிறாங்க. தேர்தல் நேரம், தேர்வு நேரம், இதுக்கிடையில் மாணவர்களை தயார் பண்ணிட்டு நம்ம விழா நடத்துறது எவ்வளோ பெரிய சிரமம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். இருப்பினும் மாணவ மணிகளுக்கு ஒரு வாய்ப்பு ஆண்டு விழாவில் கொடுத்தோம்னா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காங்க. பள்ளி வளர்ச்சிக்கு அவங்க இந்த ஆண்டோட ஓய்வு பெற இருக்காங்க. அடுத்து வரக்கூடிய ஆசிரியர்கள் எப்படின்னு சொல்ல முடியாது. இருப்பினும் இவங்க இந்த 3 ஆண்டு காலத்தில் வந்து சிறப்பாக பள்ளிக்கூடத்தை வழி நடத்தியிருக்காங்க. பல்வேறு விஷயங்களில் எரியோடு பள்ளியை மேன்மையாக கொண்டு வந்திருக்காங்க. சார் சொன்ன மாதிரி அரசு பள்ளியில் நம்பிக்கை வச்சு மாணவ மணிகளை உங்க சேருங்க. எதிர்காலத்தில் அரசு பள்ளிகளை வழிபடுத்தினோம்னா தான் நமக்கு வந்து எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு இந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்த தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் கலை நிகழ்ச்சிகளை சிறப்பாக நடத்தி காட்ட இருக்கும் மாணவ மணிகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்தி பேசிய ஆசிரியர் அவர்களுக்கு நன்றி. அடுத்து எங்கள் ஒன்றியத்தின் மூத்த ஆசிரியர் நடராஜன் சார் அவர்களை வாழ்த்தி பேச அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆண்டு விழா காணும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி எரியோடுக்கு நான் பணிபுரியக்கூடிய கோவிலூர் பள்ளியின் சார்பாக, அங்கு பயிலக்கூடிய மாணவர்கள், என்னுடன் பணியாற்றும் ஆசிரியர்கள் சார்பாக முதலிலே எனது